நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி தம்பதியினர் நேத்து குடும்ப நல நீதிமன்றத்துல இவங்க 2 பேருடைய விவாகரத்து கேஸ்க்காக ஆஜராகி இருந்தாங்க. கடந்த வருடம் ரவிமோகன் அவர்கள் தன்னுடைய மனைவியை பிரிய போறதா இன்ஸ்டாகிராம்ல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. இதை தொடர்ந்து ஆர்த்தி அவர்கள் ரவி போட்டிருக்க இந்த அறிக்கை என்னுடைய கவனத்துக்கு வராமலே தான் இன்ஸ்டாகிராம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனக்கு அவர் கூட வாழதான் விருப்பம், நான் டிவோர்ஸ் தர மாட்டேன்னு மறுப்பு அறிக்கையுமே ஆர்த்தி அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாங்க. இதற்கிடையில இவங்க டிவோர்ஸ்க்கு காரணம் இவங்க தான் சிங்கரும் ஸ்பிரிச்சுவல் தெரபிஸ்டுமான கெனிஷாவுடைய பேரும் இந்த விஷயத்துல அடிபட்டுச்சு. இதை தொடர்ந்து ரவிமோகன் அவர்களும் கெனிஷா எனக்கு ஒரு நல்ல ஹீலர், நானும் அவங்களும் சேர்ந்து ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்க போறோம், அதை தவிர்த்து எங்களுக்குள்ள எந்த ஒரு விதமான ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி எங்களுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு ரவிமோகன் அவர்கள் சொல்லி சில மாதங்கள்லயே கெனிஷா அவர்களை எங்க போனாலும் கூட கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இந்த விஷயம் பூகம்பமா வெடிக்கிறதுக்கான காரணமே ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் அவர்களுடைய மகள் திருமணத்துக்கு இவங்க 2 பேரும் ஜோடியா வந்ததுதான். இதை தொடர்ந்து ஆர்த்தி அவர்களும் ரவி அவர்களும் மாறி மாறி அவங்க மேல இருக்க நியாயத்தை அறிக்கையா வெளியிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நேத்து குடும்ப நல நீதிமன்றத்துக்கு வந்த ஆர்த்தி ரவி அவர்கள் ரவிமோகன் கிட்ட சில கோரிக்கைகளை வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதுல முதலாவது கோரிக்கை, எனக்கு ஜீவனாம்சமா 40 லட்சம் ரூபாய் மாதந்தோறும் தரணும்னும், அது மட்டும் இல்லாம 2 குழந்தைகளையுமே ரவிமோகன் அவர்கள் தான் பாத்துக்கணும்னும் மனு தாக்குதல் செஞ்சிருக்கிறதா சில தகவல் வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து ரவி அவர்கள் முன்னாடி சொல்லியிருந்த ஒரு அறிக்கையில ஆர்த்தி என்கிட்ட இருந்து பணம் பிடுங்கிறதுக்கு தான் பாக்குறாங்க, இது எல்லாமே நாடகம்னு சொல்லியிருந்த மாதிரி ஆர்த்தி மாதந்தோறும் 40 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கிறது ரொம்பவே ஓவர்னு மக்கள் கமெண்ட் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.